அந்த விசுவாசிகள் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிட்டனர் என்று திருக்குரானின் வசனம் கூறும் உறுதியான வெற்றி பெற்ற அந்த விசுவாசிகள் யார்? எவர்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள். தொழுகையை வழக்கமான நிகழ்வாக தொழுதோம் என்று தொழாமல் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உள்ளுணர்வோடு தொழுபவர். எவர்கள் தங்கள் தொழுகையை விடாமல் பேணிக் கொள்கிறார்களோ அவர்கள். தொழுகைக்குரிய நேரத்தில் தவறாமல் தாமதிக்காமல் முறையோடு தொழுபவர்கள். எவர்கள் வீணானவற்றை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள். எதற்கும் உதவாத வீண் பேச்சு பயனற்ற செயல்களை செய்து வீண் பொழுது போக்காமல் ஆக்கப்பூர்வமான வழிகளில் ஊக்கமுடன் செயல்படுபவர்கள். எவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள். கடமையாக்கப்பட்ட ஏழை வரியாம் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுத்து இணக்கமான சமுதாய சமத்துவத்திற்கு வழிவகுப்பவர்கள். எவர்கள் தங்கள் வெட்கஸ்தலங்களை பேணிக் கொள்கிறார்களோ அவர்கள். இழுக்குண்டாக்கும் எழில் செயல்களை செய்யாது ஒழுக்கம் பேணி உடலின் எந்த அங்கமும் பங்கப்படும் பாவ காரியங்களில் பங்கு கொள்ளாது காத்து கொள்பவர்கள். கண்களால் தீயதை பார்ப்பது காதுகளால் தீயதை கேட்பது பிற உறுப்புகளை தீயதை தீண்டாது பாதுகாப்பவர்கள். மனைவியோடு இல்லறத்தை நல்லறமாக்கி வாழ்பவர்கள். இல்லறத்திற்கு புறம்பானதை தேடி வரம்பு மீறாதவர்கள். எவர்கள் தங்களின் அமானிதங்களையும் உறுதிமொழிகளையும் பேணுகிறார்களோ அவர்கள். பிறர் அவரிடம் ஒப்படைக்கும் பொருட்களை பொறுப்புடன் பாதுகாத்து கொடுத்தவர். கேட்கும் பொழுது கொடுத்தபடி திரும்ப கொடுப்பவர். ஒருவரிடம் வாக்குறுதி செய்ததை உண்மையாக உறுதியாக நிறைவேற்றுபவர்கள். அவ்வாறே அல்லாஹ்விற்கு இணை வைக்காது வணங்கும் ஈமானின் ஒப்பந்தத்தை தவறாது நடைமுறைப்படுத்துபவர்கள். அவர்கள்தான் சுவர்க்கத்தின் வாரிசுதாரர்கள். முன்னர் கூறப்பட்டவற்றை முறையாக செய்தவர்கள் சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று உறுதியளிப்பதோடு அவர்கள் பிர்தவ்ஸ் என்னும் சுவர்க்கத்தை சொந்தமாக்கிக் கொண்டு அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்கள் அங்கே நிரந்தரமாய் நிலைத்திருப்பதை அல்லாவின் வசனம் நிச்சயப்படுத்துகிறது. மேலும் எவருடைய நன்மைகளில் எடைகள் கனமாக இருக்கின்றனவோ அவர்கள் தாம் வெற்றி பெற்றவர்கள் என்று உலகில் வாழும் காலத்தில் நன்மையை செய்தவர்களே அவ்வாறு வெற்றி பெற்றவர்கள் என்று மீண்டும் நன்மை செய்யும் நற்பலனை போதிக்கிறது. எனக்கு 10 ஆயத்துகள் அருளப்பட்டன. அவற்றின்படி நடப்பவர் சொர்க்கம் புகுவார் என்று எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.